இன்னைக்கு அயனி சமநிலை பாடத்தில் இருக்கிற மீதி இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொறுமையாக கவனிங்க. 11வது கேள்வி, தாங்கல் கரைசல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. நல்ல தாங்கல் கரைசலானது சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதினால் உருவாகும் தீவிர pH மாற்றத்தை தடுக்கிறது. அதாவது எந்த கரைசலில் நீங்கள் சிறிதளவு அமிலமோ அல்லது காரமோ சேர்த்தினா கூட pH மாறாமல் இருக்குதோ அதுதான் தாங்கல் கரைசல்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்பி சொல்கிறேன், தாங்கல் கரைசலானது சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதினால் உருவாகும் தீவிர pH மாற்றத்தை தடுக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாங்கல் கரைசல்ன்றது இது வலிமை குறைந்த அமிலம், அதனுடைய இணை காரம், அல்லது வலிமை குறைந்த காரம் அதனுடைய இணை அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலாகும். அதாவது வலிமை குறைந்த அமிலம், உதாரணம் அசிட்டிக் அமிலம், அதனுடைய இணை காரம் அப்படின்னா அசிட்டேட் அயனி இருக்கிற உப்பு, சரியா? அது போல அதே மாதிரி வலிமை குறைந்த காரம் அதனுடைய இணை அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலாகும். உதாரணம் மட்டும் இது மட்டும் என்ன விட போகிறோம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று அமிலத்தாங்கல் கரைசல். அமிலத்தாங்கல் கரைசல்னா அசிட்டிக் அமிலம் ப்ளஸ் சோடியம் அசிட்டேட் கலந்த கரைசல், கலந்த கலவை, அவ்வளோதான். அசிட்டிக் அமிலமும் சோடியம் அசிட்டேட் கலவை. அதே மாதிரி காரத்தாங்கல் கரைசல், நல்ல கவனிங்க. காரத்தாங்கல் கரைசல்னா அமோனியம் ஹைட்ராக்சைடும் அமோனியம் குளோரைடு இவற்றினுடைய கரைசல், 2 கலந்திருக்கிற கரைசல். 1 மார்க் கேட்கலாம். ஓகே, திரும்பி வரையினை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது தாங்கல் கரைசல்னாக்கா சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதினால் உருவாகும் தீவிர pH மாற்றத்தை தடுக்கிறது. அந்த கரைசலோட தாங்கல் கரைசல். சரி, அடுத்தது 12வது கேள்வி, நல்லா கவனிக்கணும். முக்கியமான விஷயம், 5 மார்க் கேட்கலாம். பொறுமையாக சொல்கிறேன். தாங்கல் கரைசலின் அது அமிலம், அமில தாங்கல் கரைசலின் தாங்கல் செயல்முறையை விவரி. 5 மார்க்கில் கேட்கலாம். சரி, அதாவது இப்போ தாங்கல் கரைசலை அமிலமோ காரமோ சேர்த்துனா pH மாறாமல் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு சில வினைகள் காரணமாக இருக்குது. அந்த வினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தாங்கல் வினை சொல்கிறோம். நம்ம தாங்கல் செயல்னு சொல்கிறோம். அந்த வினை தான் பாருங்கள். அப்போது சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னரும் தாங்கல் கரைசலில் pH மாறாமல் இருக்க காரணமாக அமைகின்ற அந்த வினைகள் தான் நம்ம தாங்கல் செயல்னு சொல்றோம், சரியா? இப்போ உதாரணமாக கவனிக்க, அமில தாங்கல் கரைசலை கருத்தில் கொள்வோம். அமில தாங்கல் கரைசல் என்ன இருக்கும்? அசிட்டிக் அமிலமும் அதனுடைய உப்பு சோடியம் அசிட்டேட் உப்பு இருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்போ அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம், பகுதி அளவு அயனியாகும். அசிட்டேட் அயனியாகவும் H+ ஆகவும் பிரியும். ஆனால் சோடியம் அசிட்டேட் வலிமை மிக்க மின்பகுதி, இது முழுவதுமாக பிரிகடையும். எப்படி பிரியும்? அசிட்டேட் அயனியாகவும் சோடியம் அயனியாகவும் பிரியும். நல்லா கவனிக்கும். அப்போ தாங்கல் கரைசலில் அசிட்டிக் அமிலம் சோடியம் அசிட்டேட் தாங்கல் கரைசல், அது அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் பகுதி அளவு பிரியுது, சோடியம் அசிட்டேட் முழுவதுமாக பிரியுது. ஓகே, சரி. இப்போ இது H2O கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த கரைசலில் அமில தாங்கல் கரைசலில் அமிலமோ காரமோ சேர்த்துனா கூட என்ன ஆகுதுல pH மாறுது. ஓகே, இப்போ நீங்கள் சிறிதளவு அமிலம் சேர்க்கிறீங்க. அமிலம் சேர்க்கும் போது அமிலத்தில் உள்ள
H பிளஸ் அயனியானது இந்த அசிட்டேட் அயனியுடன் வினைப்பட்டு அமிலத்தில் உள்ள H பிளஸ் அயனியானது அசிட்டேட் அயனி நிறையா இருக்கும், ஏன்னா இந்த சோடியம் அசிட்டேட் உண்டாயிருக்கும் இல்லையா. அசிட்டேட் அயனியுடன் வினைப்பட்டு என்ன கொடுக்கும்? அசிட்டிக் அமிலத்தை பிரிகை அடையாத, அதாவது பிரிகை அடையாத வலிமை குறைந்த அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. புரியுதா? அதாவது இப்போ அமிலம் சேர்க்கிறீங்க, அமிலத்தில் உள்ள H பிளஸ் அயனி அசிட்டேட் அயனியுடன் வினைப்பட்டு பிரிகை அடையாத வலிமை குறைந்த அசிட்டிக் அமிலமாக மாறுது. நம்ம H பிளஸ் சேர்த்தினாக்கா அது அசிட்டேட் அயனோடு வினைப்பட்டு அசிட்டிக் அமிலமாக மாறுது. அதனால H பிளஸ் அயனியினுடைய செறிவு மாறுவதில்லை. எவ்வளோ H பிளஸ் சேர்த்தினாலும் அது அசிட்டேட்டோடு வினைப்பட்டுறது. அதனால H பிளஸ் செறிவு மாறுவதில்லை, pH மாறுவதில்லை. சரி, இப்போ இந்த கலவையுடன் காரத்தை சேர்க்கிறீங்க, நல்லா கவனிக்கணும். இந்த கலவையுடன் காரத்தை சேர்க்கிறீங்க. காரத்தை சேர்க்கும்போது காரமானது நல்லா கவனிக்கணும், H3O பிளஸ் அயனியால் நடுநிலையாக்கப்படுகிறது. அதாவது இப்போ நீங்கள் இந்த வினையை இப்படி அக்வஸ்ன்னு போடலாம். அதாவது H2O முன்னிலையில் என்ன ஆகிடும்னா H3O பிளஸ்ன்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? H பிளஸ்ன்னு போட்டோம், இப்போ H2O முன்னிலையில் H3O பிளஸ்ஸாக மாறும். இப்போ காரம் சேர்த்தினா காரமானது H3O பிளஸ் அயனியால் என்ன ஆகிடுது? நடுநிலை ஆக்கப்படுகிறது. புரியுதுலையே? இப்போ காரம் OH மைனஸ் இந்த H3O பிளஸ் அயனியால் நடுநிலையாக்கப்படுகிறது. அப்போ வாட்டர் 2 வாட்டராக மாறிடும். சரியா? ஓகே. அப்போ என்ன இருக்குன்னா இதனுடைய செறிவு என்ன இருக்குது? குறையுது இல்லையா? அதாவது காரம் H3O பிளஸ் அயனியோட வினை புரியுது. அப்போ இதனுடைய செறிவு குறையும் இல்லையா? அப்போ சமநிலை பாதிக்குது இல்லையா? அப்போ சமநிலையை பாதுகாக்கும் பொருட்டு, சமநிலையை பராமரிக்கும் பொருட்டு அல்லது பாதுகாக்கும் பொருட்டு இந்த அசிட்டிக் அமிலம் என்ன ஆகிடும்? பிரிகடையும். அசிட்டிக் அமிலம் பிரிகடைகிறது, மேலும் சிறிதளவு பிரிகடைகிறது. அதாவது திரும்பி சொல்கிறேன், காரத்தை சேர்க்கிறீங்க, காரமானது H3O பிளஸ்னால் நடுநிலையாக்கப்படுகிறது. அப்போ H3O பிளஸோடு நடுநிலையாக்கப்படுறதுனால H3O பிளஸ் செறிவு குறையும் இல்லையா? அப்போ சமநிலையானது பாதிக்குது. அந்த சமநிலையை பராமரிக்கும் பொருட்டு இந்த வலிமை குறைந்த அசிட்டிக் அமிலம் சிறிதளவு பிரிகடைந்து அந்த சமநிலையை பாதிக்காமல் வச்சுக்குது. அப்போது நல்லா கவனிங்க, அசிட்டிக் அமிலம் அக்வஸ்னா வாட்டர். சரியா? வாட்டரோட சேர்ந்து பிரியுது. எப்படி பிரியுது? அசிட்டேட் அயனியாகவும் ப்ளஸ் H3O பிளஸ் அயனியாகவும் பிரியுது. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ சொல்லுங்க, கிளியரா? இப்போ 2 ஆட் பண்ணுங்க, இது 2 கேன்சல் ஆகிடுமா? ஓகே, ஒரு வாட்டர் போயிடும். அப்போது CH3COOH இதான் நெட் ரியாக்ஷன். நெட்டாக பார்த்து இது நடக்குது. கிவ்ஸ் அசிட்டேட் அயனி ப்ளஸ் என்ன இருக்குது? ஒரு வாட்டர் அவ்வளோ. இதான் கரெக்டாக. இதான் இந்த 2 வினை தான் எழுதணும். இது காரம் சேர்க்கும்போது, ஓகே, காரம் சேர்க்கும்போது. 2வது அமிலம் சேர்க்கும்போது சொல்லிட்டேன் இல்லையா? அமிலம் சேர்க்கும்போது என்ன ஆகுது? அமிலத்தில் உள்ள இது H பிளஸ் அயனி இதோட வினை புரியுது, அசிட்டேட் அயனியோடு வினைப்பட்டு அசிட்டிக் அமிலமாக மாறும். ஓகே, இந்த 2 வினைனால தான் இந்த pH மாறாமல் இருக்கு. திரும்பி சொல்லிடலாமா? அமில தாங்கல் கரைசல் தாங்கல் செயல்முறையை விவரி. அதாவது சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னரும் pH மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமைய வினை தான் நம்ம தாங்கல் செயல் சொல்கிறோம். அசிட்டிக் அமிலம் சோடியம் அசிட்டேட் கரைசலை கருதுவோம். அசிட்டிக் அமிலம் சிறிதளவு பிரிகடையுது, சோடியம் அசிட்டேட் முழுவதுமாக பிரிகடையுது. இப்போ அமிலம் சேர்த்தினா அமிலத்தினுடைய H பிளஸ் இதோட வினை புரியுது, அசிட்டேட் அயனியோட வினை புரியுது. அப்போது என்னது? அதாவது வலிமை குறைந்த பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலமாக மாறுது, இதுவாக மாறுது. அதனால H பிளஸ் செறிவு மாறுதல், pH மாறுதல். இப்போ காரம் சேர்த்தினா காரமானது H3O பிளஸ் அயனியால் நடுநிலையாக்கப்படுகிறது. ஓகே, அப்போ இதோட வினை புரிந்தனால H3O பிளஸ் செறிவு குறையும்.
அப்போ சமநிலை பாதிக்குது. அந்த சமநிலையை பராமரிக்கும் பொருட்டு அசிட்டேட் அயனி அசிட்டிக் அமிலம் மேலும் சிறிதளவு பிரிகை அடைகிறது. அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் OH மைனஸ் அசிட்டேட் அயனி ப்ளஸ் H2O. இந்த ரெண்டு வினையினால தான் pH மாறாமல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 13வது கேள்வி. நல்ல கவனி. இது ஒரு 2 மார்க் தான் கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 13வது தாங்கல் திறன் என்றால் என்ன? நல்லா கவனிக்கணும். தாங்கல் திறன்னா என்ன? தாங்கல் திறன் என்பது 1 லிட்டர் தாங்கல் கரைசல்ல ஓரளவு pH மாற்றுவதற்காக, 1 லிட்டர் தாங்கல் கரைசல் இருக்கு, அதில் ஓரளவு ஒரு யூனிட் pH மாற்றுவதற்காக நாம் சேர்க்கின்ற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறையின் எண்ணிக்கை, நிறைகளின் எண்ணிக்கை. திரும்பி சொல்லுங்க, திரும்பி படிக்கிறேன் பாருங்க. 1 லிட்டர் தாங்கல் கரைசல்ல ஓரளவு pH மாற்றுவதற்காக அந்த கரைசலுடன் சேர்க்கப்படுகிற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறைகளின் எண்ணிக்கை தான் நம்ம தாங்கல் திறன் சொல்லுவோம். ஓகே, இதை பாருங்க, பீட்டான்னு பிரிக்கிறாங்க, dB/dpH. சரி, இப்போ dBனா 1 லிட்டர் தாங்கல் கரைசலுடன் சேர்க்கப்படுகிற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறை எண்ணிக்கை. எவ்வளோ கிராம் சமான நிறை சேர்க்கிறோமோ அது dB. dpHனா அந்த கிராம் சமான நிறை சேர்ப்பதனால் pH ஏற்படும் மாற்றம். பாருங்க, இது அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னர், அதாவது கிராம் சமான நிறை சேர்க்கணும் இல்லையா, அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னர் pH ஏற்படும் மாற்றம். இது என்ன சொன்னேன்? அதாவது 1 லிட்டர் கரைசல்ல நாம் சேர்க்கின்ற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறை எண்ணிக்கை. இந்த dBHனா அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னர் pH ஏற்படும் மாற்றம். இந்த வரையறை மட்டும் நல்லா பற்றா போகும். திரும்பி சொல்லுங்க. தாங்கல் திறனா 1 லிட்டர் தாங்கல் கரைசலில் ஓரளவு pH மாற்றுவதற்காக நாம் அந்த கரைசலுடன் சேர்க்கின்ற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறையினுடைய எண்ணிக்கை. ஓகே, நிறைகளின் எண்ணிக்கை. தெரியும். நெக்ஸ்ட் கேள்வி. இப்போ 2 டெரிவேஷன் 5 மார்க் கொஸ்டின். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், கண்டிப்பாக கேட்பாங்க. ஹெண்டர்சன் ஏசல்பாக் சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட எல்லா சிலபஸ் மாறினாலும் இந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு அமில தாங்கல் கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனி செறிவு, ஒரு அமில தாங்கல் கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனி செறிவு அந்த கரைசலில் உள்ள, அதாவது அந்த கரைசலில் உள்ள வலிமை குறைந்த அமிலத்தின் செறிவு மற்றும் அதன் இணை காரத்தின் செறிவு ஆகியவற்றின் விகிதத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. அது விகிதத்தை சார்ந்தது. திரும்பி சொல்லுங்க. இந்த பாயிண்ட் வெறும் ஃபார்ம் டெரிவேஷனாக போல இப்போ தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அமில தாங்கல் கரைசலில் உள்ள H3O+ அயனியின் செறிவு அந்த தாங்கல் கரைசலில் உள்ள வலிமை குறைந்த அமிலத்தின் செறிவு மற்றும் அதன் இணை காரத்தின் செறிவு அவற்றின் ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதத்தை சார்ந்தது. அந்த ரெண்டுத்தினுடைய செறிவுகளுக்கிடையே உள்ள விகிதத்தை சார்ந்தது. அதாவது H3O+ங்கிறது அமிலம், நல்லா கவனிக்கணும், அமிலம் தாங்கல் கரைசல் உள்ள வலிமை குறைந்த அமிலத்தினுடைய செறிவு டிவைடட் பை அதனுடைய இணை காரத்தின் செறிவு. இது இணை காரத்தினுடைய செறிவு ஆகியவற்றுக்குள்ள விகிதத்தை சார்ந்தது. ரேஷியோக்கு, அதாவது இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. H3O+ங்கிறது அமிலம் சமநிலை
பை இணை காரம் சமநிலையில். சரி, அடுத்தது உங்களுக்கு தெரியும் வலிமை குறைந்த அமிலம் பகுதி அளவு தான் பிரியும் சொன்னேன். மேலும் அது தாங்கல் கரைசல் என்ன இருக்குது, வலிமை குறைந்த அமிலம் இருக்குது, அதோட உப்பு இருக்கு இல்லையா, உப்பினுடைய பொது அயனி விளைவால் அந்த வலிமை குறைந்த அமிலம் மேலும் பிரிகடையும். அதாவது நல்ல கவனிக்கணும், வலிமை குறைந்த அமிலம், அதாவது சார் அமிலமானது வலிமை குறைந்தது, அது வந்து சிறிதளவு தான் பிரிகடையும். வலிமை குறைந்த அளவு அமிலம்னு மிக குறைந்தளவே பிரிகடைதுன்னு சொன்னேன். மேலும் உப்பில் உள்ள பொது அயனி விளைவால் அமிலம் பிரிகியாதல் தடுக்கப்படுகிறது. அமிலம் அவ்வளோ பிரிகடையில. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அமில சமநிலையில் அமிலத்தில் உள்ள செறிவை, சமநிலையில் உள்ள அமிலத்தின் செறிவை அமிலத்தின் தொடக்க செறிவுக்கு சமமாக எடுத்துக்கணும். அதாவது அமிலத்தின் சமநிலை செறிவுங்கிறது ஈக்குவல் டு அமிலத்தினுடைய தொடக்க செறிவுக்கு சமமாகும். எனவே அமிலத்தின் சமநிலை செறிவானது இது அமிலத்தின் தொடக்க செறிவுக்கு சமம். அதே போல கவனிக்கணும், இந்த இணை காரம் இருக்கு இல்லையா, இந்த இணை காரத்தினுடைய செறிவு உப்பின் செறிவிற்கு சமமாகும். ஏன்னா அந்த அமிலம் வந்து பிரிகி அடையலை, அதனால உப்பின் காரத்திற்கு உப்பினுடைய செறிவுக்கு சமமாகும். இந்த 2 பாயிண்ட் சொல்லுங்க. சமநிலையில் உள்ள அமிலத்தின் செறிவு அமிலத்தின் தொடக்க செறிவுக்கு சமம். அதே போல இணை காரத்தினுடைய செறிவானது உப்பின் தொடக்க செறிவுக்கு சமம். அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ இதை புரிஞ்சுடுங்க. சமன்பாடு 1 H3O + என்ன ஆகிடும், ஈக்குவல் டு சாரிங்க, இது ஒரு ஃபார்ம் KA விட்டுட்டேன் சாரிங்க, ஈக்குவல் டு KA இன்ட்டு அமிலம் பை காரம். அப்போ H3O +னா KA அமிலம், அமிலம் வந்து தொடக்க செறிவு ஞாபகம், இது சமநிலை செறிவு, இப்போ தொடக்க செறிவாக மாற்றிடுவோம். டிவைடட் பை இது உப்பினுடைய தொடக்க செறிவு. இது சமன்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, 2 பக்கமும் மடக்கி எடுக்கணும், 2 பக்கமும் லாக் எடுக்கணும். அப்போது லாக் H3O + ஈக்குவல் டு லாக் KA ப்ளஸ் லாக் வந்து ஃபார்முலா போய் ஏபினா ஏபி பிஎஸ்பி லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இல்லையா, லாக் அமிலம் ஷார்ட் ஆகிடுறேன் பை. ஓகே, ஆனால் அமிலம் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 2 புறமும் குறி மாற்று, 2 புறமும் குறியீடு மாற்றுறேன். அப்போ மைனஸ் லாக் H3O ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA மைனஸ் லாக் அமிலம் பை உப்பு. இது 4வது. ஓகே, ஆனால் உங்களுக்கு தெரியும் மைனஸ் லாக் H3O ப்ளஸ் அப்படின்னா pH, இது pH. அதே மாதிரி மைனஸ் லாக் KA pKa. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், pH ஈக்குவல் டு இது pKa ஆகிடும். புரியுதா, இது pH சின்ஸ் pKa தெரியும், இது வந்து pH, இது pKa. அப்போ மைனஸ் லாக் அமிலம் பை உப்பு. இது எத்தனை 5. ஓகே, கடைசி சமன்பாடு pH ஈக்குவல் டு pKa ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இந்த உப்பு மேலே கொண்டு லாகு உப்பின் செறிவு பை அமிலத்தின் செறிவு. அவ்வளோதான் சார். இந்த 6 ஈக்குவேஷன் தான் திரும்பி சொல்கிறேன். மிக முக்கியமான கொஸ்டின் எண்டர்சன் ஏசல்கார்ட் சமன்பாடு. அதாவது ஒரு அமில தாங்கல் கரைசலில் H3O + செறிவானது அந்த கரைசலில் உள்ள இது அமில வலிமை குறைந்த அமிலத்தின் செறிவு மற்றும் அந்த இணை காரத்தின் செறிவு ஆகியவற்றின் விகிதங்களை சார்ந்தது. ஓகே, ஆகிய விகிதங்களை சார்ந்தது. ஓகே, ஈக்குவல் டு ஒரு மாறிலி. இதே மாறிலி பிரிகை மாறிலி, அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2வது அமிலம் வந்து வலிமை குறைந்த அமிலம் பகுதியாக தான் பிரிகடையும். அதே வந்து உப்பில் உள்ள பொது அயனினால அமிலம் பிரிகையாது குறைஞ்சிரும். அதனால சமநிலையில் உள்ள அமிலத்தின் செறிவை தொடக்க செறிவுக்கு சமமாக எடுத்துக்கிறோம். அமிலத்தினுடைய தொடக்க செறிவு, காரத்தினுடைய செறிவை, காரம் இருக்கிற இணை காரம் அதனுடைய செறிவு வந்து உப்பினுடைய தொடக்க செறிவுக்கு சமமாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த அமிலம்
அங்கே அமிலம் போடுவோம், தொடக்க அமிலம், தொடக்க செறிவு, காரம்னா உப்பு. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மடக்கி எடுக்குவோம், லாகு. இங்கே லாகு, இது லாகு ப்ளஸ் லாகு. நெக்ஸ்ட்டு மாத்திரை, குறி மாத்திரை. அடுத்து இது பிஹெச்னு போடுறோம், இது பிகேஏ. பிஹெச்னா மைனஸ் லாக் ஹெச்ஓ ப்ளஸ், இது பிகேஏ ப்ளஸ்ஸு போட்டு இது அப்படியே போடணும். அஞ்சாவது ஸ்டெப். ஆறாவது ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸு போட்டு உப்பை மேலே கொண்டு வந்துருக்கணும், அமிலத்தை கேட்கணும். இதே போல் டெரிவேஷன் தேவை சும்மா தெரிஞ்சுங்க. கார தாங்கல் கடைசியில் ஒரு மார்க் கேட்டாக்கா பிஓஹெச்னு போடணும். இந்த பிகேபி ப்ளஸ் லாகு உப்பு பை என்ன ஒரு காரம்னு வரும். இது கார தாங்கல் கடைசியில். ஓகே, நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். சின்ன டெரிவேஷன், பெரிய கொஸ்டின். இது ரொம்ப ரேர், கேட்டால் தான் கேட்பாங்க. இந்த பாருங்க, நான் 15வது கேள்வி. வலிமை மிகு காரம், வலிமை குறைந்த அமிலம். வலிமை மிகு காரம், வலிமை குறைந்த அமிலம். வலிமை மிக்க காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு, வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம். இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிற உப்பு சோடியம் அசிட்டேட். சரியா? இந்த அமிலத்தின் உப்பின் ரெண்டு சேர்ந்து கிடைக்கிற உப்பு சோடியம் அசிட்டேட் வச்சுக்கலாமா? இது அசிட்டிக் அமிலம், இது காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த உப்பினுடைய நீரார் பகுத்தல் மாறிலி பிஹெச்ஐ வருவி கேட்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த உப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னானே, சோடியம் அசிட்டேட் சொன்னா, சோடியம் அசிட்டேட். இந்த சோடியம் அசிட்டேட் எப்படின்னா முழுமையாக பிரிகிறது. எப்படி பிரியும்? அசிட்டேட் அயனியாகவும், நல்லா கவனிங்க, சோடியம் அயனியாகவும் பிரியும். இந்த அசிட்டேட் அயனிங்கிறது வலிமை குறைந்த அமிலம், அசிட்டிக் அமிலம் இருக்கு இல்லையா, அதனுடைய இணை காரம். காத்தலே சொன்ன இல்லையா, அதாவது இந்த அசிட்டிக் அமிலம் சோடியம், இந்த அசிட்டேட் அயனி ரெண்டு இதில் வேறுபடுது. H ப்ளஸ் வேறுபட்டாக்கா இணை கார இணை அமிலம். ஓகே, சரி. இது அசிட்டிக் அமிலத்தினுடைய இணை காரம். அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்தது. அப்போ நான் இந்த இணை காரம் இருக்கு இல்லையா, அசிட்டேட் அயனி வலிமை மிக்கதாக இருக்கும், வலிமை மிக்கது. இதுதான் நீரால் பகுப்பு அடையும். இதுதான் நீரோட வினை புரியும். அப்போ இந்த அசிட்டேட் அயனி தான் நீருடன் வினை புரியுது. நல்லா காமிச்சுங்க. எப்படி பிரியும் வினை கிடைக்கும்னா, அசிட்டிக் அமிலத்தையும் OH மைனஸையும் கொடுக்கும். ரெண்டு சேர்ந்து அசிட்டிக் அமிலம் OH மைனஸ். இந்த கடைசியில் காரத்தன்மையாக இருக்கும், ஏன்னா OH மைனஸ் உண்டாகுனால. சரியா? இப்போ நல்லா கவனிக்கணும். KH நீரார் பகுத்தல் மாறிலி. என்ன ஃபார்முலா தெரியுமா? CH3COOH OH மைனஸ் செறிவு, புரியுதா, டிவைடட் பை CH3COO மைனஸ் இன்ட்டு H2. இது சமன்பாடு 1. ஸ்டெப் H2. ஆனால் நீரின் செறிவு மாறிலி, ஏன்னா நீர் அதிகமாகும், நீரின் செறிவு மாறிலி அதிகமாகும். அப்போ KH என்ன வரும்னா CH3COOH OH மைனஸ் டிவைடட் பை அசிட்டேட் அயனி. இது சமன்பாடு 1. ஈஸியாக. அப்புறம் இந்த அசிட்டிக் அமிலம் இருக்கு இல்லையா, காமி, இது வலிமை குறைந்த அமிலம். வலிமை குறைந்த அமிலம் எப்படி பிரியும்? அசிட்டிக் அமிலம் பாருங்க, அசிட்டேட் அயனியாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரியும். சரியா? இதனுடைய பிரிகி மாறிலி KA காத்தால கூட சொன்னோம், ஆஸ்வால்டிக் கூட வரும். கேக்கு என்ன ஃபார்முலானா, அசிட்டேட் அயனி செறிவு H ப்ளஸ் செறிவு பை அசிட்டிக் அமிலம். இது ரெண்டாவது சமன்பாடு. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க, ஒன்றையும் எழுதியும். அப்போ KH இன்ட்டு KA என்ன பாருங்க, இந்த அசிட்டிக் அமிலம் கீழே இருக்கு, இது மேலே இருக்கு, கேன்சல் ஆகும். அசிட்டேட் அயனி மேலே இருக்கு, கீழே கேன்சல் ஆகும். அப்போது H ப்ளஸ் செறிவு OH மைனஸ் செறிவு. ஓகே, அப்போ KH இன்ட்டு KA ஈக்குவல் டு காத்தால் சொன்னேன், H ப்ளஸ் OH மைனஸ் பெருக்கல் பிறனுக்கு என்ன பேர், நீரின் அயனி பெருக்கம் KW. அப்போ KHக்கு என்ன ஃபார்முலானா KW பை KA. இது தெரியும். ஓகே, இது நெக்ஸ்ட்
டானிக். ஓகே பீஸா புரிஞ்சுது. இது சொல்லிட்டா சோடியம் அசிட்டேட் எப்படி பிரியுது? அசிட்டேட் அயனி ப்ளஸ் நினைவுகள். அசிட்டேட் அயனிங்கிறது அசிட்டிக் அமிலத்தினுடைய இணை காரம். இதுதான் வலிமை மிக்கது. நீருடன் வினைப்படுத்த புரியும் நீரார் பகுப்பு அடையும். அடுத்தது நீரார் பகுப்பு மாறிலி கேச்சு இந்த ஃபார்முலா. H2O எடுத்துடலாம், ஏன்னா H2O செறிவு மாறிலி. அடுத்தது அசிட்டிக் அமிலம் இப்படி பிரியும். கே ஏன்னா அசிட்டிக் அமிலம் பிரிக்க மாறிலி. ரெண்டுத்தையும் பெருகிறீங்க. பெருகினா என்ன வரும் பாருங்க, H ப்ளஸ் OH மைனஸ் தான் வரும், மிச்சம் கேன்சல் ஆகும். இது KW. அப்போ KH ஈக்குவல் டு KW பை KA. நெக்ஸ்ட் காணும். அடுத்தது இப்போ காலையில் டிரைவ் பண்ண மாதிரி ஆஸ்வால்டு நியூட்டன் விதியில் தரப்பட்டதை போலவே நம்ம நீரார் பகுப்பு மாறிலி H மற்றும் உப்பின் செறிவு C ஆகியவற்றை கொண்டு கூட நீரார் பகுப்பு மாறிலியை கண்டுபிடிக்கலாம். டெரிவேஷன் ஆஸ்வால்டு நியூட்டன் என்ன வருதா, Ka ஈக்குவல் டு C ஆல்ஃபா ஸ்கொயர். அதே போல அதாவது இது பேர் வந்து நீரார் பகுப்பு வீதம். ஆஸ்வால்டு நியூட்டன் பெறப்பட்டது போலவே நீரார் பகுப்பு வீதம் உப்பினுடைய செறிவு இதை கொண்டு நம்ம நீரார் பகுப்பு மாறிலி KH வடிவமைக்கலாம். என்ன ஒரு இது போல என்னன்னா வரப்போ KH ஈக்குவல் டு CH ஸ்கொயர்னு வரும். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. வெறும் ஃபார்முலா ஒரு லெவல் தேவையில்லைன்னு வேணும்னு நான் சொல்லித்தரேன். சும்மா தெரிஞ்சுக்கோ, எக்ஸாம் தேவை சின்ன பாயிண்ட். இப்போ நீரார் பகுப்பு அசிட்டேட் அயனி நீரார் பகுப்பு அடையுது ப்ளஸ் H2O என்ன கிடைக்கும் சொல்லுங்க, அசிட்டிக் அமிலம் ப்ளஸ் OH மைனஸ். நல்ல காரணம், ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ்வால்டு டெரைவ் பண்ண போடலாம். ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை இது ஒரு மோல் வச்சுக்கணும். இப்போ H மோல் வந்து நீரார் பகுப்பு அடையும். H மோல் வந்து நீரார் பகுப்பு அடைந்து H மோல் அசிட்டிக் அமிலத்தையும் OH மோல் ஹைட்ராக்சைடை கொடுக்குது. அப்போ நீரார் பகுப்பிற்கு பின் மோல்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? H போயிடுது, நீரார் பகுப்பு வீதம் H ஸ்மால் h. அப்போ 1 மைனஸ் H. சரியா? இது H மோல் உண்டாகும், இது H மோல் உண்டாகும். அப்புறம் செறிவு, அடுத்து என்ன சொல்லுங்க, செறிவுக்கு என்ன ஃபார்முலா? C ஆல பெருக்கணும். C இன்ட்டு 1 மைனஸ் சமநிலை செறிவு. நல்லா கவனிக்கணும், C இன்ட்டு 1 மைனஸ். நம்ம ஆஸ்வால்டு நியூட்டன் டெரைவ் பண்ண மாட்டோம், தேவையான தெரிஞ்சுக்கணும். இது CH. இப்போ என்ன ஃபார்முலா? KHக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, CH3 COOH இன்ட்டு OH மைனஸ் பை அசிட்டேட் அயனி தானே. இது வேணாம், எது வேண்டாம்? H2. that's equal to CH into CH. இது வந்து CH, இதுவும் CH by C into 1 minus CC கேன்சல் ஆகிடும். இந்த H வந்து 1 விட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது 1 minus H வர எப்படி எழுதலாம்? நம்ம வெறும் 1 எழுதலாம். 1 minus H, அதாவது H வந்து வெரி வெரி லெஸ் தென் 1. அப்போது H நம்ம நீக்கிடலாம், விகுதியில். ஸோ 1 போனால் அது வேறு விட்டுலாமா? அதான். அப்போது KH is equal to CH ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்தது இது தெரிஞ்சுக்கோ. இப்போ OH மைனஸ் என்ன இருக்கும்? OH மைனஸ் செறிவு ஈக்குவல் டு என்ன ஆகிடுது? CH. ஓகே, லாஸ்ட்டு pH டெரிவேஷன். நல்லா கவனிக்கணும். pH கண்டுபிடிக்கும். இந்த உப்புக்கான pH உங்களுக்கு தெரியும். pH நல்லா கவனிக்கும். pH pH கூட்டின எவ்வளவு? 14. நமக்கு OH மைனஸ் செறிவு தான் தெரியும். அப்போ pHனா 14 மைனஸ் என்னலாம் pOH. ஓகே, ஸோ pH ஈக்குவல் டு 14 மைனஸ் காலையில் எழுதினேன். pOH என்ன ஃபார்முலா? மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ். கரெக்டா? ஸோ pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ். கரெக்டா? ஸோ pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் பேஸ் 10
ஓஹெச்க்கு என்ன நம்ம ஃபார்முலா பாருங்கள், சி இன்ட்டு ஹெச், ரைட்டா, சி இன்ட்டு ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் காணுங்க, பிஹெச் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் பேஸ் 10. இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, KH is equal to என்ன ஃபார்முலா, CH ஸ்கொயர். ஓகே, அப்போ H என்ன வரும் பாருங்க, H ஸ்கொயர் என்ன வரும், KH பை C வருமா, அப்போ H is equal to root of KH by C. சொல்லுங்க, அப்போ C into Hக்கு என்ன வரும், root of KH by C. ஒரு ரூட் C கேன்சல் ஆகிடும், சரியா. அப்போ PHங்கிறது 14 ப்ளஸ் ரூட் ஆஃப், கரெக்டாக ஒரு ரூட் C போயிடுமா, சியில் 2 ரூட் இருக்கும், சி ரூட் சி தான் சி, அப்போது KH இன்ட்டு சி. ஓகே, கவனிங்க, அப்போ PH ஈக்குவல் டு லாஸ்ட் 14 ப்ளஸ் KH எப்படி எழுதலாம்னு சொன்னேன், KW பை KA இன்ட்டு சி. ரூட்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. ஓ, PH ஈக்குவல் டு 14 சொல்லுங்க, இது எப்படி சொல்லுங்க, ஆஃப் சரி ஆஃப். ஓகே, பாருங்க, ஒரு லாக் விட்டுறா பாருங்க, இங்கே லாக் விட்டுருங்க, ஒரே லாக் பேஸ் 10 ரூட் KH இன்ட்டு சி. ஓகே, சரி, லாக் விட்டு நல்லா இருக்கு. 14 ப்ளஸ் லாக் பேஸ் 10 என்ன வரும், KH எப்படி வரும், சரி KH பை சாரி KH எப்படி வேணும் சொல்லுங்க, KH ஈக்குவல் டு சாரி KW, இதெல்லாம் கரெக்ட் இல்லையா. ஓகே, இப்போ KH என்னன்னா KW பை KA அப்படின்னு இருக்கும். ஓகே, சி ஹோல் பவர் ஆஃப் ஆஃப். இப்போ PH ஈக்குவல் டு 14, இப்போ ஆஃப் முன்னாடி கொண்டு வரலாமா, அப்போ ஆஃப் லாக் KW நல்லா கவனிக்கணும், ப்ளஸ் லாகில் வந்து இன்ட்டு தான் ப்ளஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஆஃப் லாக் பேஸ் 10C, இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆஃப் லாக் பேஸ் 10 KA. சரி, நல்லா இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். PH ஈக்குவல் டு 14, இதை ப்ளஸ் ஆஃப் என்ன பண்ணுறோம், மைனஸ் போட்டுவிட்டு மைனஸ் ஆஃப் எழுதுறோம். மைனஸ் ஆஃப் இன்ட்டு மைனஸ் லாக் KW எழுதலாமா, ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இது வந்து நம்ம PKWன்னு எழுதலாம், மைனஸ் லாக் KW. அதுக்கோசரம் தான் இப்படி பிரிச்சுக்கிறோம், மைனஸ் ஆஃப் இன்ட்டு மைனஸ் லாக் KW. இதை அப்படியே எழுதிங்க. இதை வந்து ப்ளஸ் ஆஃப்னு போட்டுட்டு இந்த மைனஸ் லாக் KA தனியாக எடுக்கணும், ஏன்னா இது PKAன்னு வந்துடும், இது PKAன்னு வந்துடும், இது PKW. அப்போ PX ஈக்குவல் டு 14 மைனஸ் PKW ப்ளஸ் கரெக்டாக லாக் சி கே. இது சொல்லுங்க, இதுக்கு என்ன பேர் சொன்னானே, PKA. அப்போ ப்ளஸ் ஆர். பட் உங்களுக்கு தெரியும் PKW மதிப்பு 14. ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்க, 14 மைனஸ் 14 பை 2ன்னா என்ன, 7 ஆயிடுமா, 7 ப்ளஸ் ஆஃப், நல்லா கவனிக்கணும், ஆஃப் லாக் பேஸ் 10C ப்ளஸ் லாக் PKA. ப்ளஸ் இப்போ என்ன பாருங்க, 14 7 போனால் 7, லாஸ்ட் ஸ்டேஜ் PH ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ஆஃப் லாக் பேஸ் 10, நல்லா கவனிக்கணும், ஆஃப் லாக் பேஸ் 10C ப்ளஸ் ஆஃப் PKA. இதான் வந்து ஃபார்முலா, PH ஃபார்முலா. எந்த உப்புக்கு, வலிமை மிக்க காரம் வலிமை குறைந்த அமிலத்தினுடைய உப்பினுடைய நீரார் தொகுப்பு வினைக்கான pH. சரி, இந்த pH மட்டும் நான் சொல்லிடுறேன். pH ப்ளஸ் pH வந்து 14. pHக்கு என்ன வரும், 14 மைனஸ் pH. 14 மைனஸ் pHக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் லாக் பேஸ் OH மைனஸ். இப்படி கொண்டு வந்துட்டு என்ன ப்ளஸ் ஆகிடுமா, OH மைனஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம், C இன்ட்டு H. C இன்ட்டு Hக்கு என்ன, ரூட் ஆஃப் KH பை C. ஒரு ரூட் கேன்சல் ஆகிடும், ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இப்போ KH எப்படி எழுதலாம், KW பை KA இன்ட்டு C. ஓகே, பவர் ஆஃப் ஆஃப், இந்த ஆஃப் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஓகே, இதை மட்டும் இந்த ஸ்டெப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். -1/2 மைனஸ் லாக் KW, இதை எப்படி எழுதணும், +1/2 மைனஸ் லாக் KW. ஓகே, KA சாரி, அப்போ இது PKன்னு ஆகிடும், இது PKன்னு போட்டுக்கணும், இது PKW. PKW மதிப்பு 14,
அப்போ 7 ஆகிடும். 14 7 பண்ணால் 7. ஓகே, இதான் லாஸ்ட் ஒன். ஓகே, இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் 16ஆம் கேள்வி, கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன? கரைதிறன் பெருக்கம் இவ்வளோ முக்கியமான கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின். இதில் சின்ன சின்ன கொஸ்டின் கணக்கெல்லாம் வரும். 16ஆவது கரைதிறன் பெருக்கம். லாஸ்ட் ஒன். இப்போ கரைதிறன் பெருக்கம்னா சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வினை குணகங்களை அடுக்குகளாக கொண்ட அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் செறிவுகளின் பெருக்குத் தொகையாகும். எப்படி மட்டும் புரியும். சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு குணகங்களை இந்த குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் மூலோ செறிவுகளில் பெருக்கப்படலாம். அயனிகளின் செறிவில் மூலோ செறிவுகளில் பெருக்கப்படலாம். உதாரணமாக நல்ல கணிங்க, பேரியம் குளோரைட் எடுத்துக்கலாமா? இது எப்படி பிரியும்? பேரியம் அயனியாகவும் 2 Cl- அயனியாகவும் பிரியும். சரியா? அப்போ நீரின் அயனி கரைதிறன் பெருக்கம் KSPனா பேரியம் அயனி செறிவு, அதே போல் குளோரைடு அயனி செறிவு எவ்வளவு குணகம் இருக்கு? 2. அது 2 பவர் வரும். அவ்வளோ. ஓகே, அப்போ சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் மோலார் செறிவுகளின் பெருக்கல் பலனாகும். ஒரு மாற்றோட இவங்க கேட்பாங்க. உதாரணமாக தெரிஞ்சுக்கோ, இதனுடைய சாலபிலிட்டி கரைதிறன் S வச்சுக்கணும். இதனுடைய கரைதிறன் S. இது என்ன ஆகும்னா 2Sன்னு வரும். ஏன்னா இது Sன்னா இது 2 மோல் இருக்கு இல்லையா? அப்போ 2S. அப்போ KSPக்கு என்ன ஃபார்முலா? பேரியம் அயனி செறிவு அதே போல் மோலார் செறிவு Cl- செறிவினுடைய 2. ஓகே, ஸ்கொயர். அப்போ இது S. இது என்ன பாரு, இதனுடைய செறிவு என்ன பாரு, குளோரைடு அயனி செறிவு எவ்வளவு? 2S. குளோரைடு அயனி செறிவு எவ்வளவு? 2S. அதனுடைய ஹோல் ஸ்கொயர். புரியுதா? குளோரைடு அயனி செறிவு வந்து 2 மடங்காது, அது ஸ்கொயர். அப்போ S 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4S ஸ்கொயர். அப்போ 4S3. இதெல்லாம் உங்களுக்கு 2 மாடல் 1 மாடலோட கேட்கலாம். புரியுதா? சிம்பிளாக ஒன்று போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டுருந்தோமா? சிம்பிளாக. இப்போ சில்வர் குளோரைடு இதனுடைய KSP கரைதிறன் பெருக்கம் ஃபார்முலா சொல்ல போகிறோம். KSP இப்போ AgCl பிரியும் Ag + Cl. இது S வச்சுக்கலாம் கரைதிறன். இது S. அப்போ KSPனா சில்வர் அயனி செறிவு மோலார் செறிவு இன்ட்டு குளோரைடு மோலார் செறிவு S × S என்ன வரப்போ S². ஓகே, தேங்க்யூ.